குட் மார்னிங் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிராஃப்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் செய்கிற ஒரு கிராஃப்ட் ஒர்க் பார்க்க போகிறோம். இது எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி நிறைய பல்பு, எல்இடி பல்பு வந்து நிறையா இருக்குது. அது உங்களுக்கு எரியலன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் ஆகிடும். அது நம்ம தூக்கி போடாமல் இது என்ன செய்யணும், இது அப்படி கழட்டிங்கனாலே வரும் பாருங்கள். இந்த மாதிரி கீழே ஒரு அழகான கப்பு மாதிரி கிடைக்கும் நமக்கு. இது நமக்கு யூஸ்லெஸ் தான், வச்சிடலாம். இந்த மாதிரி வந்து இந்த கப்பு மாதிரி இருக்கிறத நம்ம எடுத்துக்குவோம். இத எடுத்துட்டு அழகா பாருங்க, ஒரு குட்டி ஜார் மாரி இத நம்ம செய்யலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இது இப்படி இருக்கிறதுனால கீழ நிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு இதுவா இருக்கும். அதனால வந்து இது கீழ வந்து ஒரு பட்டனோ அது வேற உங்ககிட்ட எது இருக்கோ நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். அத வந்து இது கீழ வச்சு நம்ம இப்போ ஒட்டிடலாம். பாருங்க, இந்த மாரி பெரிய பட்டன் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாரி வாங்கிக்கிட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிக்கிங்க. ஃபெவிகால் வேண்டாம். இதுக்கு நல்லா சென்டர்ல வச்சுருங்க. வச்சுட்டு இத இப்படி ஒட்டக்கூடாது, இப்படியே. அப்பதான் அது கீழே வந்து உங்களுக்கு நிற்கும் அழகா. புரியுதா? சும்மா ஒரு அழகுக்காக தான். இது வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு அழகுக்காக. இதை மாதிரி வச்சிடுறோம். வச்சோடனே இது நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒட்டிக்கும். ஒட்டிட்ட பிறகு பாருங்க, இதை மாதிரி நிறைய உங்களுக்கு கிராஸ் வந்து கடையில் கிடைக்குது. உங்களுக்கு இது லூஸ்லேயும் கிடைக்கும், இதை மாதிரியும் இருக்கும். இதை மாதிரி வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் கொலுவோ அல்லது கிறிஸ்மஸ், தீபாவளி டைமில் டெக்கரேஷன் பண்ணும்போது இப்போ நம்ம இந்த கிராஸை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு வேண்டான்றவங்க இதில் ஒரு 5 பீஸ் 6 பீஸ்ன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க, பாக்கெட்டில் போட்டு நீங்கள் அதை மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் பாருங்கள், இதுக்கு தேவையானது கொஞ்சம் லேஸ் வச்சுருக்கேன் நான் அழகுக்காக. இது காயட்டும், உங்களுக்கு எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது நம்ம கையால் செஞ்சது எல்லாமே தெரியுதுங்களா உங்களுக்கு? குட்டி குட்டி ரோஸ். சாட்டின் ரிப்பன் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்கள் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக ரோஸுங்க செய்யலாம். அது எப்படி சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ரோஸ் இப்போ நான் சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது எப்படி மடக்கிங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு. இதான். அதுக்கப்புறம் இதை அப்படியே இப்படி முறுக்கிக்கிட்டே வரும். நல்லா பாருங்கள், இந்த ரிப்பனை எப்படி முறுக்கிறோம். திருப்பி விடுங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு ரோஸ் ஷேப் வருது பாருங்கள். நீங்கள் இது எவ்வளோ பெருசு வேணாலும் செஞ்சுட்டு போகலாம். அவ்வளவுதான். அப்படியே இதை கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், உங்களுக்கு ஒரு குட்டி ரோஸ் கிடச்சிருக்கா? ரொம்ப குட்டி ரோஸ் இது. இது என்ன செய்யணும், நம்ம நல்லா உங்களுக்கு நூல் போட்டு சுற்றிக்கிறோம். உங்களுக்கு இன்னும் ஒரு முறை செஞ்சு தரேன் பாருங்கள். இது இருக்கட்டும், இந்த கலரில் செய்கிறேன் பாருங்கள். இதை ஒரு மடக்கு கொஞ்சம் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் கொஞ்சம் விட்டுடுங்க, இந்த ரிப்பன் கொஞ்சம் விட்டுடுங்க, இந்த இடத்துல வேணும். மடக்கிட்டு அப்படியே கையாலேயே திருப்புங்க. இந்த பக்கம் சாட்டினை திருப்பி திருப்பி விடணும். இந்த கையை ஒன்றும் செய்யக்கூடாது. இந்த விரலால் நம்ம இப்படி இப்படி திருப்பணும். தெரியுதுங்களா? அவ்வளோதான். இதுக்கு மேலே பெருசாக இது வேண்டாம். குட்டி குட்டி ரோஸ் இருந்தால் தான் அழகாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி ரோஸை நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெடியான ரோஸுக்கு கீழே பாருங்கள், கொஞ்சமாக நூல் விட்டு இப்படி கட்டிடுங்க. கட்டிட்டு பூவுக்கு போடுற மாதிரி 2 நாட்டு போட்டுருங்க. அவ்வளவுதான். இது இப்போ பிரியாது. சிசர் எடுத்து கொஞ்சம் சாட்டின் டேப் விட்டுட்டு இதை கட் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு அழகான ரோஸ் ரெடி. இப்போது நம்ம இந்த ஸ்டிக் வச்சுருப்போம் பாருங்களா, இந்த டூத்துக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஸ்டிக்கை எடுத்துக்குவோம். அதை 2ஆக உடச்சிக்கிட்டு 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 2யும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி வைங்க. வச்சுட்டு இது மேலே இதெல்லாம் இருக்கா? இப்போ பாருங்கள், இந்த டேப்பு க்ரீன் டேப் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே க்ரீன் டேப்பு தான், ஸ்டிக் ஆகும். அதை வச்சுட்டு இதை நல்லா ஒட்டிடுறோம்.
ஸ்டிக்கு தெரியாமல் அழகாக ஒட்டிடுறோம். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு குட்டி குட்டி ரோஸ் நம்ம செய்கிறோம் பாருங்கள். நம்ம கற்றுக்கிட்டா நம்மளே அழகழகாக செய்யலாம். கொஞ்சம் பெருசு இது, கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதாக பெருசுமா கலந்து அழகாக தெரியுதுங்களா? இதே தான். இந்த மாதிரி ரோஸ் தான் இந்த மாதிரி நான் செஞ்சு வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் நிறைய ரோஸ் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட். ஒன்றும் இல்லை, இது கொஞ்சம் விட்டுட்டு மடக்கிங்க. இதை அப்படியே கையால் திருப்பிக்கிட்டே வர வேண்டியதான். கட 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 கடன்னு செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அந்த ரோஸ். நீங்கள் ஃப்ரீயாக கதை பேசிக்கிட்டே உங்கள் ஃபேமிலி கூட கதை பேசிக்கிட்டே நீங்கள் அழகாக எல்லாம் செஞ்சு செஞ்சு வைக்கலாம். பாருங்க எவ்வளோ சீக்கிரம் செஞ்சிட்டோம். அவ்வளோதான். கீழே ஒரு நூல் கட்டிட்டு, ப்ளூ கலர் நூலோ ஒயிட் நூலோ கட்டிட்டு, இந்த மாதிரி இந்த ஸ்டிக் வச்சுட்டு இது கீழே இதை ஒட்டிட்டாக்கா உங்களுக்கு இது மாதிரி ஒன்று ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ பார்ப்போம். இது முடிஞ்சிச்சு. இந்த ரோஸ்லேயும் செஞ்சாலும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி பிங்க் கலரில் செஞ்சாலும் அழகாக இருக்கும். எல்லோவில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். இப்போ இது பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போது இந்த மாதிரி கிராஸ் சொல்லியிருக்க இல்லைங்களா, இதை வந்து இதிலேருந்து இப்படி எடுத்துடணும். இப்படி எடுக்கும்போது அழகாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி அழகாக நம்ம எடுக்கும்போதே வந்துடும். இந்த மேட் இருக்குது பாருங்கள். இந்த மேட்டு வச்சு ஒரு அழகான கிராஃப்ட் ஒர்க் செய்யலாம். நான் இது உங்களுக்கு அந்த ஒரு வீடியோவில் போடுறேன். நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை தூக்கி போடாமல் இதில் ஒரு அழகான மேட் ஒர்க் செஞ்சு நீங்கள் வீட்டு வால்லே மாட்டலாம். அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது உள்ள நல்லா பேஸ்ட்டை போட்டுருங்க. ஃபெய்பாண்ட் சுற்றி போட்டுட்டு இப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தாலே ஒட்டிக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் விடணும். அதை கொஞ்ச நேரம் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். இதே மாதிரி தான் நல்லா பேஸ்ட் வச்சுட்டு இப்போ என்ன செய்கிறோம், இதில் வைக்கிறோம். இந்த பாருங்கள் பின் பக்கம் இதில் வச்சு இப்படியே ஒட்டுறோம். ஒட்டி ஒட்டி இதே மாதிரி ஒட்ட ஒட்ட அழகாக உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு இது கிடச்சிரும். அழகாக இந்த இதெல்லாம் எடுத்துருங்க, பேஸ்டெல்லாம் இருந்தால் இதை மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நல்லா கீழே விழவே விழாது. பாருங்கள், நீங்கள் எவ்வளோ சாய்ச்சி கொட்டினாலும் இது விழாது. ஏன்னா ஒட்டிக்குச்சு. அதனால் இது ஒன்றுமே செய்ய முடியாது. இது மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், இது உங்களுக்கு காயட்டும். இதில் பாருங்கள், நம்ம இந்த ரோஸ் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபெய்பாண்ட் வச்சுட்டு உள்ளே சொல்லிவிடுங்க. அப்போது அந்த ரோஸும் உங்களுக்கு விழாது. அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம், அல்லது கடையில் வாங்கிக்கலாம். இதை வந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பீங்களா, அதே மாதிரி ரன்னிங் ஸ்டிச் இதில் போடுங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பொறுமையாக போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். லைட்டாக உங்களுக்கு சுருக்கம் வரும், ரொம்ப இல்லாமல்.
சின்ன ரவுண்டு தானே, அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். இதை வச்சு பார்த்துக்கலாம். இருக்குங்களா, மேலே இந்த இடத்துல இப்படி வைக்கணும் அழகாக. இன்னும் உங்களுக்கு பாதி அளவுக்கு வேணும். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதை மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம். இப்போது இதுக்கு கீழே இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த இடத்துல இது எல்லாத்துக்குமே ஃபெவிகாலோட இந்த மாதிரி ஃபெவிபாண்டு இன்னும் நிறையா விற்கிது இந்த மாதிரிலாம் இப்போது. ஆனால் பார்டர் ஒன்று வந்திருக்கு, அதுவும் நல்லாயிருக்கும். அது மாதிரி வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு அழகு பாருங்களேன், அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சாலும் அழகாக பீங்கான் கிளாஸ் மாதிரி இருக்கும். பீங்கானில் இருக்கிற வாஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதில் இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்லாம் அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் இப்படி கை வச்சுட்டு இருந்தாலே அது ஒட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ தெரியுதா ஃப்ரெண்ட் உங்களுக்கு, இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பாருங்கள் முடிச்சாச்சு அழகாக. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த லேஸ் வைக்கும் போது ஒர்க் வந்து உங்களுக்கு ஒன்றும் அழகாக தெரியும். அதனால தான் இது. உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் ரோஸ் நீங்கள் நான் சொல்லி கொடுத்தா மாதிரியே செய்யலாம். வாங்கி இது மாதிரி இது உங்களுக்கு இதை மாதிரி நம்ம வாங்கி செய்யும் போது நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைவாக இருக்கும் நம்ம செஞ்சோன்னு. அதே சமயம் நமக்கு நல்ல ரொம்ப ரொம்ப சீப் இதெல்லாம். 10 ருபீஸோ தான் போடுது ஒரு பண்டிலே. அது மாதிரி இருக்கும். நீங்கள் வாங்கி நிறைய ரோஸ் செய்யலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட வீணாக போனது மாதிரி இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது கப்பு மாதிரி உங்களுக்கு கிடைச்சாலோ நீங்கள் செய்யலாம். இது பாருங்கள், அழகாக வந்து உங்களுக்கு பீங்காங் கப்பு மாதிரி இருக்கும். இது அழகாக தெரியுதுங்களா. கீழே பட்டன் வச்சுட்டிங்கன்னா நேராக நிற்கும். இல்லாட்டா உங்களுக்கு ரொம்ப ஷேப்லெஸ்ஸாக இருக்குது பாருங்கள். வைக்கும்போது நம்ம அழகாக நின்றுடும். அதுக்காக தான் இது. ஓகே ஃப்ரெண்ட், எனக்கு நல்லா இருந்தாக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.